வணக்கம் ட்ரேடர்ஸ், வெல்கம் டு ப்ரீ மார்க்கெட் அனாலிசிஸ். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி மற்றும் சென்செக்ஸ் என்ன நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ நமக்கு ஒரு 5 முக்கியமான டேட்டாஸை பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ஆக்ஷனை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் இந்தியா விக்ஸ் டேட்டா அண்ட் கிஃப்ட் நிஃப்டி டேட்டா அண்ட் நாலாவதாக பார்த்தீங்கன்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா அண்ட் அஞ்சாவதாக எஃப்ஐஏ டேட்டா. ஸோ இன்னையோட வீடியோவில் நம்ம இந்த 5 டேட்டாஸையும் டிஸ்கஸ் பண்ணுவோம். மார்க்கெட் கண்டினியூஸாக டவுன்ஃபால் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஏன் இந்த வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத இந்த டேட்டா பார்த்து நம்ம அனலைஸ் பண்ணலாம் வாங்க. ஸோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் நம்ம ப்ரைஸ் ஆக்ஷனை கவனிச்சோம் அப்படின்னா, நேற்று நிஃப்டியோட ப்ரைஸ் ஆக்ஷன் நீங்கள் பார்த்தீங்க. நிஃப்டி, பேங்க் நிஃப்டி மற்றும் சென்செக்ஸ் இது மூணோட ப்ரைஸ் ஆக்ஷனை நம்ம கவனிச்சோம்னா, மார்க்கெட்டில் ஃபர்ஸ்ட் கேண்டில் இருந்தே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான செல்லிங் ப்ரெஷரில் தான் இருந்துச்சு. அண்ட் நேற்று பார்த்தீங்கன்னா நமக்கு 24,500ங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு சப்போர்ட் ரேஞ்சாக இருந்துச்சு. அண்ட் இந்த சப்போர்ட் ரேஞ்சை பிரேக் ஆச்சுன்னா மார்க்கெட் ஸ்ட்ராங்கான ஒரு டவுன்ஃபாலிங் கேரக்டருக்குள்ளே போகும் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் தான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிஃப்டி நேற்று இந்த ப்ரைஸ் லெவலை கிராஸ் பண்ணதுக்கு அப்புறமும் மார்க்கெட் ஒரு டவுன் ட்ரெண்டில் தான் இருக்குது. அப்போது இன்னையோட மார்க்கெட் இந்த 24,500 இருக்கு பாருங்க, இந்த ரேஞ்சுக்கு கீழே மெயின்டைன் ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஒரு ஸ்ட்ராங்கான செல்லிங் ப்ரெஷரில் தான் இருக்கும். அண்ட் நேத்தோட மார்க்கெட் நம்ம கவனிச்சோம் அப்படின்னா மார்க்கெட்டில் ஃபஸ்ட்டு கேண்டில் இருந்தே நமக்கு ஸ்ட்ராங்கான ஒரு செல்லிங் ப்ரெஷரில் தான் இருந்துச்சு. அண்ட் இந்த செல்லிங் ப்ரெஷர் ஒரு ஸ்ட்ரைட் ஃபார்வர்டான செல்லிங் ப்ரெஷராக தான் இருந்துச்சு. ஏன்னா நமக்கு ஒரு அப்சைடு ஒரு தடவை கூட ஸ்டாப் லாஸ் வந்திருக்காது. காரணம் என்னன்னா நேத்தோட ஹையஸ்ட் பாயிண்ட் ஆஃப் கேண்டில் ஒரு தடவை கூட டச்சும் பண்ணல, கிராஸும் பண்ணல. ஸோ அப்படிங்கிறனால இந்த ஃபர்ஸ்ட் கேண்டில் நீங்கள் பொசிஷன் எடுத்திருந்தீங்க, இல்லைனா இந்த இந்த இடத்துல இருந்து பொசிஷன் எடுத்திருந்தீங்க அப்படின்னா நமக்கு க்ளீன் கட்டான ஒரு செல்லிங் ப்ரெஷரில் ஒரு புட் ஆப்ஷனோட ப்ராஃபிட், பையராக இருந்தாலும் சரி செல்லராக இருந்தாலும் சரி, அதாவது கால் ஆப்ஷன் செல்லர்ஸ் இல்லைனா புட் ஆப்ஷன் பையர்ஸ், இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் நேற்று ப்ராஃபிட்டபிளாக இருந்திருக்கும். ஸோ அப்படிங்கிறனால நமக்கு ஒரு டவுன் சைட் மூவ்மெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணி எடுத்திருந்தா. இதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா நமக்கு சென்செக்ஸ்லையும், அண்ட் சென்செக்ஸ் கூட முக்கியமான ஒரு கவனிக்க வேண்டிய நம்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 78,500. ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ள இன்னைக்கு இந்த ரேஞ்சுக்கு கீழே மெயின்டைன் ஆயிடுச்சு அப்படின்னா நமக்கு சென்செக்ஸ், நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி மூணுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான செல்லிங் ப்ரெஷரில் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அண்ட் பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவு நமக்கு 57,500. ஸோ அப்போது இந்த பேங்க் நிஃப்டியில் 57,500, நமக்கு நிஃப்டி பொறுத்தளவு 24,500, அதே மாதிரி நம்ம சென்செக்ஸை பொறுத்தளவில் 78,500. ஸோ அப்படிங்கிறனால இந்த மூணுமே பார்த்தீங்கன்னா இப்போதைய நிலைமையில் ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்டாக இருந்திருக்கு. அண்ட் நேற்று இதே பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் ரேஞ்ச். அப்போ இந்த ரேஞ்சுக்கு கீழே மெயின்டைன் ஆயிடுச்சுனாவே நம்ம இன்னையோட மார்க்கெட்டை பொறுத்தளவு ஸ்ட்ராங்கான செல்லிங் ப்ரெஷரில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். அதே மாதிரி நம்ம இந்தியா விக்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான டேட்டா. அண்ட் இந்தியா விக்ஸ் ஏறக்குறைய 11.7 இருந்துச்சு. அங்கிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மேலே போய் பார்த்தீங்கன்னா 12.12க்கு வந்திருக்கு. நேற்று நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணேன் தான், ஆனால் நமக்கு போஸ்ட் பண்ண முடியல. காரணம் என்னென்னா நிறையா டெக்னிக்கல் எரர்ஸ் இருந்துச்சு. ஏன்னா ஆடியோவும் வீடியோவும் சிங்கில் இல்லை, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் மூவ் ஆகலை, அதெல்லாம். ஸோ இது நேற்று நான் நோட் பண்ணி வச்சிருந்த வேல்யூ தான். என்னென்னா பியரிஷ் மார்க்கெட்டாக இருக்கணும் அப்படின்னா நமக்கு இந்த இந்தியா விக்ஸ் இந்த ரேஞ்சிலிருந்து போய் 12.1 12.2லையும் இருக்கணும். அதே தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் நமக்கோட வியூ இந்த 12.1 அண்ட் 2க்குள்ள மார்க்கெட் இதிலிருந்து மேலே இன்னைக்கும் இந்தியா விக்ஸ் புஷ் ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் பியரிஷாக இருக்கும். அப்படி இல்லாத பட்சத்துக்கு இந்த ஒரு கிரீன் பாக்ஸ்க்குள்ளே வந்துருச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா விக்ஸ் கிரீன் பாக்ஸ்க்குள்ளே வந்துருச்சுன்னா நமக்கு ஸ்ட்ராங்கான பையிங் ப்ரெஷர் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அப்போது இந்த இந்தியா விக்ஸ் வேல்யூ ரொம்ப ஏன்னா இந்தியா விக்ஸ் லைவ் மார்க்கெட்டில் நமக்கு மார்க்கெட்டோட டைரக்ஷன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஒரு முக்கியமான டேட்டாவாக இருக்கும். அண்ட் மூணாவது கவனிச்சிங்கன்னா நமக்கு கிஃப்ட் நிஃப்டி டேட்டா. அப்போ இந்த கிஃப்ட் நிஃப்டி டேட்டா இப்போதைய நிலைமையில் நம்ம கவனித்தோம் அப்படின்னா மார்க்கெட்டில் ஸ்ட்ராங்கான ஒரு கேப் அப் இருக்கிறதுக்கான ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் தான் இருக்குது. ஸோ அப்படிங்கிறனால இன்னையோட மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு கேப் அப்பான ஒரு மார்க்கெட் தான் தொடங்கும். ஆனால் இந்த கேப் அப் நீடிக்குமா அப்படிங்கிறதா நமக்கு ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். ஏன்னா கேப் அப் இன்னையோட கேப் அப் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான ஏறக்குறைய 180 பாயிண்ட் பார்த்தீங்கன்னா கேப் அப் நடக்கும். அப்போது நிஃப்டி, பேங்க் நிஃப்டி அண்ட் சென்செக்ஸை பொறுத்தளவில், நிஃப்டியை பொறுத்தளவில் இங்கிருந்து நமக்கு ஒரு 180 பாயிண்ட் கேப் அப் நடக்கும். ஆனால் அந்த கேப் அப்க்கு அப்புறம் மார்க்கெட் டவுன்ஃபால் ஆகி இந்த ரேஞ்சுக்கு வருதா அப்படிங்கிறதா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். ஸோ இங்கிருந்து நமக்கு ஒரு 180 பாயிண்ட்ஸ் கேப் அப் நம்ம எதிர்பார்த்தோம் அப்படின்னா
மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 24,600 தாண்டிரும். ஸோ இந்த கேப் அப் நடந்ததுக்கு அப்புறம், ஏன்னா கேப் அப்ல நமக்கு இவ்வளவு ஸ்ட்ராங்கா வந்துரும். இந்த கேப் அப்புக்கு அப்புறம் நேத்து மாரியே பார்த்தீங்கன்னா பிரைஸ் ஆக்ஷன் வந்து ஒரு டவுன் சைட் மூவ்மெண்ட் கூட குடுக்கலாம். இல்லைனா இந்த மாரி ஒரு ஸ்ட்ராங்கான கேப் அப் நடக்கும்போது நமக்கு ஒரு கன்சாலிடேஷன் ஃபேஸும் இருக்கலாம். ஸோ அப்படிங்கிறனால இன்னையோட கேப் அப்க்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் ஒரு ஹாஃப் அன் ஹவரோட பிரைஸ் ஆக்ஷன் கவனிங்க. மார்க்கெட் வந்து ஒரு செல்லிங் பிரஷர்ல இருந்துச்சுன்னா 24,500 வரைக்கும் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமா இருக்கு. அப்படி இல்ல செல்லிங் பிரஷர் இல்லாம கன்சாலிடேட் ஆகுதா அப்படிங்கிறதையும் நீங்க கவனிக்கணும். அப்போ இன்னையோட மார்க்கெட் இந்த ஸ்ட்ராங்கான கேப் அப்புக்கு அப்புறம் என்ன நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறதா ரொம்ப முக்கியம். அண்ட் இந்த 24,500க்கு கீழே வந்துருச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்ட்ராங்கான செல்லிங் பிரஷர் இருக்கும். அண்ட் இவ்வளோ தூரம் கேப் அப் வந்து நமக்கு வந்து இப்போதைய டைம் நமக்கு பார்க்கும்போது, அதே சமயம் நமக்கு 9 மணிக்கு முன்னாடி, ஏன்னா நான் ரெக்கார்ட் பண்ணும்போது ஏறக்குறைய 7:20 7:30 ஆகுது. ஸோ 7:30 அடுத்து 9:15 வரைக்கும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து டிஃப்ரெண்ட்டாக பிஹேவ் ஆகலாம். ஸோ இப்போதைய நிலைமையில நமக்கு இவ்வளோ கேப் அப் இருக்கு. அப்போ நிஃப்டியில் 150 பாயிண்ட் கேப் அப்னு பார்த்தீங்கன்னா நமக்கு சென்செக்ஸை பொறுத்தளவில் அதிலிருந்து 3 மடங்கு. ரொம்ப சிம்பிள். நிஃப்டியோட வேல்யூ வந்து 24 25ன்னு வச்சுக்கிட்டோம்னா சென்செக்ஸ் வந்து 75. ஸோ அப்படிங்கிறனால ஒரு 3 மடங்கு. அப்போ 180லேருந்து 3 மடங்கு நமக்கு வந்து நிஃப்டி சென்செக்ஸில் வரும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவு ஒரு 2.5 மடங்கு வந்து மார்க்கெட்டில் இம்ப்ரூவ் ஆகும். ஸோ 180 பாயிண்ட்ஸ்லேருந்து நமக்கு எவ்வளோ தூரம் கேப் அப் வரும்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2 to 2.5 டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேப் அப் இருக்கும். ஸோ இதுதான் இன்னையோட மார்க்கெட்டோட கேப் அப் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது. அப்போ நம்ம ப்ரைஸ் ஆக்ஷன் பார்த்துட்டோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கிஃப்ட் நிஃப்டி அண்ட் நம்மளோட இந்தியா விக்ஸ் டேட்டா பார்த்துட்டோம். அடுத்து நம்மளோட பார்த்தீங்கன்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா. இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவில் நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டியது நிஃப்டியோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா நமக்கு இன்னைக்கு கிடைக்காது. காரணம் என்னன்னா நேற்று தான் நிஃப்டியோட எக்ஸ்பைரி அப்படிங்கிறனால. சென்செக்ஸோட ஓவர் வியூ பார்த்தோம் அப்படின்னா நமக்கு கால் ஆப்ஷன் சைடு ஸ்ட்ராங்கான வால்யூம் இன்க்ரீஸ் இருக்கு. அண்ட் இந்த வால்யூம் இன்க்ரீஸ் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுது அப்படின்னா மார்க்கெட்டில் ஒரு டவுன் ட்ரெண்ட்கான ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸில் தான் இருக்குது. ஸோ அந்த ஒரு காரணத்தினால ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா தற்போதைய நிலைமையில் நம்ம கவனிக்கும் போது ஸ்ட்ராங்கான கால் வால்யூம் இன்க்ரீஸ் ஆயிருக்க மாதிரி தான் இருக்குது. அதே மாதிரி பிசிஆர் ரேஷியோ பார்த்தீங்கன்னா 1.8. இந்த 1.8 பிசிஆர் ரேஷியோனா மார்க்கெட்டில் புல்லிஷ் மூவ்மெண்ட் ஆகிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகம். ஸோ அப்படிங்கிறனால நம்ம இந்த பிசிஆர் ரேஷியோவும் இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவும் கான்ட்ராடிக்டிங்காக இருக்குது. பிசிஆர் ரேஷியோ வந்து மார்க்கெட் மேலே போகும்னு சொல்லுது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நமக்கு கால் ஆப்ஷன் சைடு அதிகமாக இருக்குது. இந்த மாதிரி நிலைமையில நம்ம லாஸ்ட் 3 ஹவர்ஸ், லாஸ்ட் 2 ஹவர்ஸ், லாஸ்ட் 1 ஹவர் என்ன நடந்திருக்குன்னு பார்த்தோம்னா கடைசி 3 மணி நேரத்திலிருந்து நமக்கு நிஃப்டியோட கால் ஆப்ஷன் சைடு இருக்க வால்யூம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்கான டிக்ரீஸ் இருக்கு. ஸோ இது வந்து நமக்கு மார்க்கெட்டில் கால் ஆப்ஷன் சைடு போகிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கு அப்படிங்கிறது தெரியுது. அதே மாதிரி பிசிஆர் ரேஷியோவும் பார்த்தீங்கன்னா 0.8 விச் ஆல்சோ சப்போர்ட்ஸ் நமக்கு வந்து புல்லிஷ் மார்க்கெட். அண்ட் எஃப்ஐஐயும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நேற்று மார்க்கெட்டோட எண்டில் நெட் பியரிஷாக தான் இருந்திருக்காங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி நாள் நெட் புல்லிஷாக இருந்திருக்காங்க. ஸோ இது வந்து நேற்று மார்க்கெட் தான். ஸோ இன்னையோட மார்க்கெட்டுக்கு நிஃப்டியில் ஆப்ஷன் ஃபுல் ஆகிறனால இந்த எஃப்ஐஐயோட டேட்டாவும் பார்த்தீங்கன்னா நமக்கு பெருசாக இருந்திருக்காது. ஸோ இப்போ இந்த எஃப்ஐஐ டேட்டாவை கன்சிடர் பண்ண வேண்டாம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவில் சென்செக்ஸை கவனித்தோம் அப்படின்னா மார்க்கெட்டில் செல்லிங் ப்ரெஷர் வந்து கூடி இருக்குன்னு தான் சொல்லலாம். கால் ஆப்ஷன் சைடு செல்லிங் ப்ரெஷர் லாஸ்ட் 3 ஹவர்ஸ், லாஸ்ட் 2 ஹவர்ஸில் கூடி இருக்கு. ஸோ அப்படிங்கிறனால மார்க்கெட்டில் ஒரு பாசிட்டிவான டைரக்ஷன் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. முன்னாடி சொன்ன இந்த 3 நம்பரையும் நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கணும். 57,500. அதே மாதிரி நம்ம நிஃப்டியை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா 24,500. அதே மாதிரி நமக்கு வந்து சென்செக்ஸில் வந்து 78,500. அண்ட் இன்னைக்கு வந்து நமக்கு கேப் அப் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். நன்றி, வணக்கம்.